அனைவருக்கும் வணக்கம். சுந்தர ராமசாமியோட பிரபலமான ஒரு அவதானிப்பு உண்டு. அவர் தன்னுடைய கட்டுரை ஒன்றில் இப்படி கூறியிருப்பார்: தொடர்ந்து 50 ஆண்டுகளாக எழுதியும் என்னால் ஒரு 5000 வாசகர்களை சென்றடைய முடியவில்லை என்று. அவர் இக்கூற்றை வேதனையோடு நம் முன் வைத்து 50 ஆண்டுகள் தாண்டிவிட்டது. ஆனாலும் அந்த நிலையில் எதுவும் பெரிதாக மாறிவிடவில்லை. சமீப நாட்களில் சுந்தர ராமசாமியின் மிகச்சிறந்த நாவலான ஜே சில குறிப்புகள் முகநூலில் பரவலாக விவாதிக்கப்பட்டது. அதன் சமகாலத்தன்மை, அது பேசக்கூடிய கருதுகோள்கள் இன்றும் நடைமுறையில் அப்படியே எந்தவித மாற்றத்திற்கும் ஆளாகாமல் இருப்பது, அந்நாவலின் சமகால பொருத்தப்பாடு குறித்து மீண்டும் இங்கே விவாதிக்கப்பட்டது. ஆக எப்போதுமே தமிழ் இலக்கிய சூழலில் தீவிர இலக்கியம் என்று நம்பப்படுகிற வரையறுக்கப்படுகிற படைப்புகளுக்கு வாசகர்களுடைய எண்ணிக்கை மிக குறைவுதான். முன்பு 60% கல்வி அறிவு பெற்றிருந்த போதும் என்ன வாசக எண்ணிக்கை இருந்ததோ அதே தான் இன்று 98% கல்வி அறிவு பெற்ற போதும் நமக்கு இருக்கிறது. ஆக மக்கள் தொகை அதிகரிப்பு, தமிழர்களுடைய எண்ணிக்கை பெருக்கம், இதெல்லாம் இருப்பினும் நவீன தமிழ் இலக்கியத்திற்கு மட்டும் எப்போதுமே வாசகர்களுடைய எண்ணிக்கை ஒரு வரையறுக்கப்பட்ட எண்ணிக்கையாகத்தான் இருக்கிறது. சுந்தர ராமசாமியோட வேதனையான கூற்று, என்னால் ஒரு 5000 வாசகர்களை சென்றடைய முடியவில்லை என்று. இன்றும் கிட்டத்தட்ட மிக பிரபலமாக அறிமுகமாகியுள்ள ஜெயமோகன், எஸ் ராமகிருஷ்ணன், சாரணிவேதா போன்றோருக்கு ஒரு 5000 வாசகர்கள் இருப்பார்கள் என்று நாம் நம்பலாம். அதற்கு முறையான கணக்கெடுப்புகள் ஏதும் இங்கே நடைபெறவில்லை. இந்த கதைகளோடு உங்களை தொடர்பு கொள்ளும் என் முயற்சியானது 5000 ஒரு 5 வாசகர்களையாவது நவீன தமிழ் இலக்கியத்திற்கு கொண்டு சேர்க்க வேண்டும், அதற்கு உதவ வேண்டும் என்ற ஒரு எளிய நம்பிக்கையை மட்டுமே அடிப்படையாக கொண்டிருக்கிறது. இன்று நாம் இந்த முதல் பதிவில் அசோகமித்திரனுடைய ஒரு சிறுகதையிலிருந்து ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். என் மனம் கவர்ந்த எழுத்தாளர்களில் அசோகமித்திரனும் ஒருவர். ஏன் அசோகமித்திரன் என்றால், அவர் தன்னை முற்றாக நவீன தமிழ் இலக்கியத்திற்கு அர்ப்பணித்தவர். அந்த ஒரு அடிப்படையே ஒரு துணுக்குரலோடு, ஒரு பதற்றத்தோடு, நெஞ்சம் பதைக்கக்கூடிய ஒரு கையிறு நிலையோடு தான் நாம் அசோகமித்திரனை பற்றி எப்போதுமே பேச முடியும். ஏனெனில் அசோகமித்திரன் தமிழுக்கு அளித்ததற்கு ஈடாக நாம் அவருக்கு எதையுமே அளிக்கவில்லை என்பதுதான் இந்த தலைமுறையில் இன்றிலிருந்து நின்று கொண்டு நாம் வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. சரி, புலிக்கிளைஞன் என்கிறது இன்று நாம் பேச வேண்டிய அந்த சிறுகதையோட தலைப்பு. நவீன தமிழ் இலக்கியம் அறிமுகமாகி அதன் விரிவும் ஆழமும் தெரிந்த 5000 பேர்களில் ஒருவராக நீங்கள் இருந்தால் தயவுசெய்து உங்கள் நேரத்தை இந்த காணொலியின் மூலமாக வீணடிக்க வேண்டாம். இது நவீன தமிழ் இலக்கியத்தை விரும்பி வாசிக்க முயற்சிக்கும் ஆரம்ப நிலை வாசகர்களுக்கானது தான். இந்த தொடர் முழுவதும் அவர்களை உத்தேசித்து தான் நான் இங்கு வெளியிட உள்ளேன். இப்போ புலிக்கலைஞன் கதையை முதல்ல ஒரு கதை சுருக்கம் என்னன்னு பார்த்துடலாம். அப்புறம் அந்த கதையோட அர்த்தப்பாடு, பெருமதிகள் என்ன அப்படிங்கிறத என்னால் நான் புரிந்து கொண்ட அளவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். புலிக்கலைஞன் தமிழில் எழுதப்பட்ட மிக முக்கியமான சிறுகதைகளில் ஒன்று. ஒவ்வொரு புத்தக கண்காட்சி மேடையிலும் நீங்கள் இந்த கதை குறித்த ஒரு அறிமுகத்தை, அசோகமித்திரன் குறித்த ஒரு உணர்ச்சிபூர்வமான உரையாடலை நீங்கள் எழுத்தாளர்களிடமிருந்து கேள்விப்பட்டிருக்கலாம். புலிக்கலைஞன் ஒரு கலைஞனை பற்றியது. அசோகமித்திரன் புலி வேஷம் கட்டி மொஹரம், ரம்ஜான் போன்ற விழாக்களில் புலி வேஷம் போடக்கூடிய ஒரு நபரை பற்றிய கதையைத்தான் இங்கே சொல்கிறார். அவர் காதராக இருக்கிறார். அதனால்தான் அவருடைய அந்த வேஷம் கட்டும் களமாக ரம்ஜானும் மொஹரம் பண்டிகையும் இருக்கிறது. அப்போ அசோகமித்திரன் இந்த கதையில் கதை சொல்லியாக அறிமுகமாகிறார்.
நாம் அது அசோகமித்திரனுடைய சொந்த அனுபவம் என்று நம்பலாம். ஏன்னால் ஒரு காலகட்டத்தில் அசோகமித்திரன் அவருடைய காலகட்டத்தில் பிரபலமாக இருந்த ஒரு சினிமா தயாரிப்பு நிறுவனத்தில் அவர் கதையிலகாவில் உதவியாளராக இருந்தார். அந்த அனுபவம் குறித்து அவர் தொடர்ந்து சினிமா கட்டுரைகள் மூலமாக எழுதியிருக்கிறார். தமிழின் இன்று வரை சினிமா உலகம் சார்ந்து எழுதப்பட்ட மிகச்சிறந்த நாவலான கரைந்த நிழல்கள் அசோகமித்திரன் அந்த அனுபவத்தின் அடிப்படையில் எழுதியதுதான். ஆகவோ அந்த பகைப்புலத்திலிருந்து தான் அசோகமித்திரனுக்கு புலிக்கலைஞன் என்ற இந்த கரு கிடைத்திருக்கிறது. இது அவருடைய சொந்த அனுபவமாக இருக்க வாய்ப்பு உண்டு. அப்போ அசோகமித்திரன் இந்த கதையை இப்படி ஆரம்பிக்கிறார். முன்பெல்லாம் எங்கள் ஆஃபீஸ்க்கு சாப்பாட்டு டைமாக 1 முதல் 2 மணி வரை, மதியம் 1லேருந்து 2 மணி இருந்துச்சு. அப்புறம் நாள்பட டயத்தை மாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறார். மன்னிக்கணும், 12லேருந்து 1 முதல்ல இருந்துச்சு. அப்புறம் 1லேருந்து 2 இதை மாற்றிட்டாங்க, சாப்பாட்டு நேரத்தை மாற்றிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு விவரிக்கிறாருன்னா, முதல்ல அலுவலகம் ஆரம்பிக்கக்கூடிய நேரம் காலை 11 மணியாக இருந்துச்சு. அப்போ 10:45க்கு நம்ம காலை உணவை சாப்பிட்டுட்டு மறுபடி 12 மணிக்கு மதிய உணவுக்காக கேண்டீனில் போய் நிற்கிறது அவ்வளவு சிறந்த காரியம் இல்லை அப்படின்னு, அப்படி இயல்பு இல்லை, அப்படி யாருக்கும் பசிக்க வாய்ப்பு இல்லைங்கிறதுனால ஆஃபீஸ் டைம் மாறுது அப்படிங்கிறத அந்த அவருடைய அலுவலக வேலை நேரத்தை பற்றி ஒரு வரைகோடு கொடுக்குறாரு, ஒரு எளிய சித்திரத்தை கொடுக்குறாரு. அப்போ 10 மணிக்கு ஆஃபீஸ் டைம் மாற்றி வைக்கப்படுகிறது. உணவு டைம் 1 to 2, உணவு நேரம் 1லேருந்து 2 வரைக்கும் மாற்றி வைக்கப்படுகிறது. அப்போ அவங்களுடைய அந்த படத்தயாரிப்பு நிறுவனத்தை பற்றி ஒரு விவரம் தராரு. இதெல்லாமே ஒரு நம்பகத்தன்மைக்காக அந்த கதை நிகழும் பகைப்புலத்தை வாசகர் புரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய உள்ளம் அதில் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தகவல்கள் ஆழமும் விரிவுமாக இங்கே, ஆனால் சுருக்கமாக தான் சொல்கிறார். அப்போ அவருடைய கதை தயாரிக்கும் நிறுவனமானது 3 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. அக்கௌண்ட் செக்ஷன் ஒரு செக்ஷன் இருக்குது, அப்புறம் எலக்ட்ரிக்கல் பிரிவுன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் ஸ்டோரி டிஸ்கஷன் பிரிவு, கதை இலாகான்னு ஒன்று இருக்குது. இந்த கதை இலாகாவில் அங்கே அந்த பட தயாரிப்பு நிறுவனம் ஏதாவது சினிமாவை தயாரிக்கும் காலத்தில் மட்டும்தான் கதை விவாதங்கள் நடக்கும். அப்போ அவங்களுக்கு வேலை இருக்கும். மற்ற நேரமெல்லாம் அவங்க வெறுமனே வாய்ப்புக்காக, வேலைக்காக காத்திருப்பாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே ஒரு பணியில் தான் இருக்கிறாங்க, ஒரு சினிமா தயாரிக்கக்கூடிய தருணத்துக்காக காத்திருப்பாங்க. அப்போ அந்த காத்திருக்கக்கூடிய நேரத்தில் இவங்கெல்லாம் விச்ராந்தியாக நேரத்தை என்ன செய்யுதுன்னே தெரியாமல் அவர் அசோகமித்திரன் அந்த கதையில் எழுதுகிறார். மேஜை மேலே கால் மேல் கால் போட்டு அப்படியே சோம்பலோடு அமர்ந்திருப்பாங்க. அப்படி அமர்ந்திருக்கிறதுனால அந்த ஊழியர்களுடைய மனநிலையும் உடல்நிலையும் என்னவாக மாறுது. ஒரு பணியிடம் ஒருவருக்கு கட்டாய ஓய்வை அளித்தால் அது என்ன மாதிரியான பின்விளைவுகளை உண்டாக்குங்கிறத அப்சர்வேஷன் சொல்லியிருப்பார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நீங்கள் ஒரு அரசு ஊழியராக இருந்து ஒரு 40 தாண்டிய ஒரு நபராக இருந்தீங்கன்னா இந்த அவதானிப்புகள் உங்களுக்கு ஆச்சரியத்தை அளிக்கக்கூடியது. ஏன்னா உங்களுடைய அன்றாடம் அது மாதிரி இருக்கும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்படியே அசையாமல் உட்காந்துருக்கிறதுனால நம்ம அடி வயிற்றில் ஊளைச்சதை சேர்ந்துருது, உடல் பெருத்துருது. அப்புறம் சிந்தனை இலக்கு இல்லாமல், சிந்தனைக்கு இலக்கே இல்லாமல் இருக்கிறதுனால அது அப்படியே உறைஞ்சி போயிருக்கு. அடுத்த கணம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வந்தால் அந்த வேலையை இவங்களால் திறம்பட செய்ய முடியுமாங்கிற ஒரு தடுமாற்றத்துக்கு ஆளக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். அப்போ அவங்க அந்த மதியத்தை அப்படி தான் கடந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கதையிலாக ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. அதில் கதை சொல்லி காஸ்டிங் அசிஸ்டண்ட் அப்படின்னு அவருடைய பதவியை அந்த கதையில் சொல்கிறாரு. அப்புறம் சர்மான்னு ஒருத்தர். இந்த சர்மாவை பற்றியும் ஒரு குறிப்பு இருக்குது, அது ரொம்ப முக்கியமானது. சர்மா சப் இன்ஸ்பெக்டராக வேலை பார்த்தாரு. அந்த வேலை பார்த்து கொண்டிருந்த காலகட்டத்திலேயே அவர் கதைகள் எழுதி சினிமா மீது உள்ள காதலால் வேலையை விட்டுட்டு சினிமாவுக்கு வந்துடுறாரு. சினிமாவில் அப்போ அவர் முன்னெல்லாம் அரைக்கால் ட்ராயர் தான் போட்டிருப்பார். அரைக்கால் ட்ராயர் போட்டுட்டு தான் அந்த படத்தயாரிப்பு கம்பெனி முதலாளியாக தன்னுடைய பைக்கோட பில்லியனில் ஏற்றி வச்சுட்டு ஒவ்வொரு புறக்காட்சி ஷூட்டிங் ஸ்பாட்டு தேட போவாங்க. ஆனால் இப்போ அவர் சர்மா முழுக்க மாறிட்டார். அவர் வேஷ்டி சட்டையில் தான் வாராரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்மாவுடைய ஒரு ஒரு சித்தரிப்பு இருக்கும். அப்புறம் சர்மா கழுத்துக்கு கீழே சதுரமான வடிவமுள்ள உடலமைப்பு கொண்டவர்னு சொல்லி
அவர் ஒரு காலத்தில் தேகாப்பியசம் தொடர்ந்து தேகாப்பியசம் செஞ்சு தன்னுடைய உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருந்தவர் அப்படிங்கிறதுக்கான ஒரு குறிப்பையும் கதை சொல்லித்தராரு. இப்போ அந்த மதிய உணவு சாப்பிட்டுட்டு எல்லாரும் வெத்தலையை மென்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போவும் அடிக்கோடு சொல்லணும், இப்போ இந்த வெத்தலை சாப்பிட்ற பழக்கம் வந்து அந்த 80கள் 90களில் இருந்துச்சு. அப்புறம் அது காணாமல் போயிடுச்சு. அப்போ வெத்தலையை சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு கிறக்கத்தில் இருக்கையில் தான் இந்த கதையிலக்குள்ள ஒரு மனிதன் உள்ளே வராரு. உள்ளே வந்து முதல்ல சர்மாவை தான் கும்பிட்றாரு. கும்பிட்டு, ஐயா நான் உங்களை நேற்று வீட்டில் பார்க்க வந்திருந்தேங்க அப்படிங்கிறாரு. அவர், நீ வந்தியாப்பா அப்படின்னு சர்மா கேட்குறாரு அவரை பார்த்து. ஆமாங்க நான் வந்திருந்தேன், அப்போ கூட நீங்கள் ஏதோ கை வேலையாக இருந்தீங்க அப்படின்னு சொல்கிறாரு அந்த வந்தவர். அப்படியா, நீ உன் பேர் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பேரை சொல்கிறாரு. இல்லைங்க அவர் இல்லை, நான் வந்து வெளில அனுப்புன ஆளுங்க அப்படிங்கிறாரு. ஓ அப்படின்னோடனே தான் அவருக்கு புரியுது. வெள்ளைங்கிறவர் அங்கே உள்ள ஒரு ஏஜெண்ட்டு. ஒரு பெரிய கும்பலோடு ஒரு காட்சி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வெள்ளையிட்ட தான் சொல்லுவாங்க. அவர் வந்து மக்கள் தொடர்பு அதிகாரி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 50-100 பேர் தேவைப்படுது. அவங்க வந்து தலைகளாக வந்து நின்னா போதும், அவங்க நடிக்கவே தேவையில்லை. அதில் அசோகமித்திரன் ஒரு வரி எழுதியிருப்பார். நாங்கள் ராமராஜ்யம் பற்றி படம் எடுத்தாலும் அதில் வரக்கூடிய அந்த மக்கள் எல்லாம் தாது வருஷ பஞ்சத்திற்கு ஆட்பட்டவர்கள் போல் தான் இருப்பார்கள் அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த மக்கள் அவங்க தான் வெள்ளை கூட்டு வரக்கூடிய மக்கள் எல்லாம் அன்றாடங்காட்சிகள், நிரந்தர வேலையற்றவர்கள், உதிரி தொழிலாளர்கள் தான். அப்போ அவங்க எப்படி நீங்கள் பிரகாசமான உடலும் ஆரோக்கியமான முகம் கொண்டவர்களாக இருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியும்? அதே மாதிரி தான் வந்திருக்கக்கூடிய அந்த கலைஞனே இருப்பார். அசோகமித்திரன் இந்த கதையில் தலைப்பிலே சொல்லியிருக்காரு. அவர் புலி வேஷம் இடக்கூடிய மனிதன் என்றோ புலி வேடதாரி என்றோ சொல்லலை, புலி கலைஞன்கிறாரு. அப்போது நமக்கு வந்து வரக்கூடியவர் மேலே ஒரு கலைஞன், அவர் ஒரு கலைஞன் அப்படிங்கிற எண்ணம் விளைச்சிஞ்சிருந்தார். அப்போது அவர் சொல்கிறாரு, எப்போ நாங்கள் வெளில அனுப்புனார்னா நாங்கள் இப்போ எதுவும் க்ரௌட் சீன் ஒன்றும் எடுக்கலையே, சினிமா ஒன்றும் எடுக்கலையே, இப்போ எங்களுக்கு ஆள் தேவைப்படாதே அப்படிங்கிறாரு. இல்லைங்க நான் நல்லா நடிப்பேன், எனக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. என்னப்பா உனக்கு தெரியும் அப்படின்னு சர்மா கேட்குறாரு. நான் நல்லா ஃபைட் பண்ணுவேங்க, டைகர் ஃபைட் அப்படிங்கிறத அவருடைய கொச்சையில் சொல்லுவார். அவர் 2-3 தடவை கேட்டதுக்கப்புறம் தமிழில் அவங்களால புரிஞ்சிக்க முடியாது, சர்மாவாலும் கதை சொல்லியாலும் புரிஞ்சிக்க முடியாது. அப்போ இந்த புலி வேஷங்க அப்படின்னு, ஓ புலி ஃபைட்டா, நீ டைகர் ஃபைட்டை சொல்கிறியா, டாகர் ஃபைட் அப்படிம்பார் அவர். ஓ நீ புலி ஃபைட் டைகர் ஃபைட்டை சொல்கிறியா, புலி வேஷமா, இப்போ புலி வேஷம்லாம் இப்போ யாருப்பா போடுறா அப்படின்னு. இல்லைங்க நான் புலி மாதிரியே நடிப்பேங்க அப்படின்னு சொல்கிறாரு அந்த கலைஞன். புலின்னா நாங்கள் நிஜமாக புலியவே கூப்பிட்றோமே, ஒன்று எது கூப்பிடணும் அப்படிம்பார். இல்லைங்க இது புலி மாதிரி இல்லை, இது அதை விட வேறு வித்தியாசமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதன் அது வரைக்கும் தன் பின்பகுதியில் வச்சுருந்த அந்த ஒரு பையிலிருந்து புலி தலையை எடுக்கிறார். அது புலித்தோல் தான். அதுக்கு முன்னாடி அந்த அறையோட சித்தரிப்பை அசோகமித்திரன் அந்த கதையில் சொல்லியிருப்பார். அது ஒரு பழங்காலத்து அறை. அந்த அறையில் பழங்காலத்து மேஜைகள் இருக்கும். இருக்கக்கூடிய நாற்காலிகளில் 4 நாற்காலிகளில் 3 நாற்காலிகளில் அவங்க உட்காந்துருப்பாங்க. அந்த ஒரு நாற்காலி மட்டும்தான் காலியாக இருக்கும். அந்த நாற்காலியுமே ஒரு கால் குட்டையான நாற்காலி. அதில் யாராவது வந்து உட்காந்தாங்கன்னா ஒரு கணம் திடுக்கிட்டு கீழே உள்ளதுக்கான அந்த அதிர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்போ அந்த நாற்காலி தான் இப்போதைக்கு காலாக இருக்கும். இவருமே வந்து டைகர் பாயிண்ட் காதர் வந்து அந்த நாற்காலியை பின்புறம் பிடிச்சி நின்றுட்டு தான் இருப்பார். அவர் வந்து உட்கார மாட்டார், பவியமாக வந்து நின்றுட்டு இருப்பார். அப்புறம் அவர் எடுத்து புலித்தொலையை மாட்டுவார். புலித்தொலையை மாட்டினோடனே அது வரைக்கும் இருந்த அந்த சாதாரண காதர் வந்து ரத்து செய்யப்படுகிறான். அவன் அந்த கணமே ஒரு கலைஞனாக மாறியிருந்தான். அவனுக்குள்ளேருந்து ஒரு புலியோட அசல் கர்ஜனையும் உடல் மொழியும் அப்படியே வெளி தெரிய ஆரம்பிக்கி. அசோகமித்திரன் அதை அப்படியே வர்ணிக்கிறார். அவன் அப்படியே இடதும் வலதும் புலி தலையை திருப்புறது, அப்புறம் ஒரு நெஞ்சத்தை பதற வைக்கக்கூடிய கர்ஜனையோட புலியோட சீற்றம் எங்கள் பக்கத்தில் கேட்டுச்சு. ஒரு குணம் நாங்கள்லாம் அதிர்ச்சி அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வை சொல்வார். அவன் புலிக்கலைஞனா அந்த கலைஞன் தன்னை வந்து வெளிப்படுத்திக்குள்ள நிகழ்த்து காட்டக்கூடிய தருணத்தை அசோகமித்திரன் மிக அருமையாக அந்த சிறுகத்தில் சொல்லியிருப்பார். அவர் அந்த நாற்காலி மேலே 4 கால்களால் 2 கைகள் 2 கால்கள் கொண்டு 4 கால்கள் அந்த புலியை போன்று நாற்காலி மேலே அப்படியே ஜம்ப் பண்ணி உட்கார்றாரு. ஒரு கணம் நாற்காலி அப்படியே
குலுங்குது. இவங்க எல்லாரும் ஐயோ அப்படின்னு சொல்லி பதறிடுறாங்க. ஏதாவது கீழே விழுந்து அந்த மனிதனுக்கு ஏதாவது காயம் ஏற்பட்டுறக்கூடாதுங்கிற ஒரு பயத்தில். அப்புறம் அந்த கர்ஜனை அங்கேருந்து ஒரு கர்ஜனை ஆகிட்டு அப்புறம் அப்படியே அங்கேருந்து ஜம்ப் பண்ணி அந்த சர்மாவோட மேசை மேலே வந்து தாவி நிற்கிறாரு. சர்மாவுடைய மேசையை பற்றி கதை சொல்லி விவரிக்கிறார். அங்கே ஏகப்பட்ட காகிதங்கள், கோப்புகள், எழுது பொருட்கள்லாம் இருக்கும். ஆனால் இந்த புலிக்கலைஞனுடைய பாதங்கள் அது எதுலேயுமே படாது அப்படிங்கிறார். அந்த நேர்த்தி, அந்த உன்னிப்பு, அந்த நுண்ணுணர்வோடு தான் அந்த மேஜை மீது அந்த புலிக்கலைஞன் தன்னை புலியாக நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். அப்புறம் அங்கேருந்து ஜம்ப் பண்ணி ஒரு ஆள் உயரத்திற்கு மேலே உள்ள சோரோட விளிம்புக்கு போகிறாரு. இதுதான் அந்த கலைஞன் உச்ச தருணத்தை வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்வு. ஏன்னா அந்த கட்டிடத்தில் அவர் நிற்கக்கூடிய விளிம்பு, அந்த விளிம்புக்கு ஒரு அடி மேலே ஒரு வெண்டிலேஷன் இருக்குது. அந்த சுவரில் இருந்து ஒரு 2-3 அடியில் அசுரமான வேகத்தோட மின்விசிறி சுழண்டுக்கிட்டே இருக்குது. இந்த சூழல் ஆபத்தான சூழல் தான். ஆனாலும் அந்த கலைஞன் இங்கேருந்து அதை பற்றி சிறிது கூட பயம் இல்லாமல் அப்படியே ஜம்ப் பண்ணி அந்த விளிம்பில் ஏறி நிற்கிறாரு. நின்று அங்கேருந்து மறுபடி ஒரு கர்ஜனை, ஒரு புலியோட உடலசைவு, உடல் மொழி வெளிப்படுத்திட்டு அப்புறம் மறுபடி அதே நாற்காலிக்கு தவி கீழே வராரு. கீழே வந்தோடனே இவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சிருந்தாங்க. அந்த மனுஷனுடைய அந்த அசல் புலி வருகை இவங்களை வந்து அது வரைக்கும் இருந்த அந்த சாதாரண மனநிலை அவங்ககிட்ட காணாமல் போயிடுது. எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சிருந்தாங்க. அடைஞ்ச உடனே இவர் கீழே அந்த புலிங்க நாற்காலியிலிருந்து கீழே இறங்குறாரு. மறுபடி தொய்வு, ஒரு சாதாரண உடல் மொழிக்கு வந்துடுறாரு. வந்தவுடனே சர்மாவால் ஒரு கணம் பேசவே முடியலை. அவர் வந்து ஒரு கலை, ஒரு மனிதனை என்ன செய்யணுமோ அந்த தாக்குதலுக்கு அவர் ஆளாயிருந்தார். மற்ற 2 பேருமே அப்படி அதிர்ச்சி அடைஞ்சிருந்தாங்க. அப்புறம் சர்மா, என்னப்பா நீ இப்போ உனக்கு எதுவும் சான்ஸ் தர முடியாது அப்படிங்கிறாரு. இல்லைங்க, நீங்கள் ஏதாவது ஒரு வேஷம் தந்தால் தாங்க நீங்கள் ஏற்படுத்தாங்க அப்படிங்கிறாரு. அப்போ அவர் இந்த காஸ்டிங் அசிஸ்டண்ட்டை உன்னுடைய அட்ரஸ் எல்லாம் சொல்லிட்டு போ, நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சோன்னே லெட்டர் போடுறேன் அப்படிங்கிறாரு. அதுக்கிடையில் அவர் வந்து டக்குன்னு நீங்கள் தான் எனக்கு எப்படியாவது உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த உரையாடல் முடிஞ்ச மறுகணம் அவர் மறுபடியும் அப்படி ஒரு தயக்கத்தில் சர்மாவோட காலில் வந்துடுறாரு. சர்மா பதறி எந்திக்கிறாரு. அதே காலத்தில் அங்கே அவங்க 2 பேருமே கதை சொல்லியும் அவர் கூட இருந்தவரையும் பதறி எந்திரிச்சிருந்தாங்க. இப்போ காலெல்லாம் வண்டன்னு சொல்லி அவரை தூக்கி எந்திரிச்சு அப்போ தான் அவருக்கு உணர்ச்சி வருது சர்மாவுக்கு. நீ காலையில் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ கதை சொல்லி தான் சொல்கிறாரு. அவரை பார்த்தா 2-3 நாளாகவே சாப்பிட்ருக்க மாட்டார் போல தான் இருக்குது அப்படின்பாரு. உடனே எல்லாருக்குமே ஒரு பெரிய பதட்டம் ஆயிடுது. ஒரு பெருங்கலைஞன் தான். பெருங்கலைஞன் பசியோடு நம்ம முன்னாடி நிகழ்த்தி காமிக்கிறான். ஒரு கலை தன்னுடைய கலையை வெளிப்படுத்தின பின்னு தான் அவன் வந்து தன்னுடைய இயலாமையை சொல்கிறான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே அவன் மீது ஒரு பெருங்கருணை சுமந்து இருக்கிற காசுகள், அவங்க பையில் இருக்கக்கூடிய பணங்களை சேகரித்து பார்த்தா ஒரு 2 ரூபா இருக்குது. அந்த 2 ரூபா அவர் கையில் கொடுக்காரு சர்மா. உன்னை பிடிக்குங்க. இல்லைங்க, எனக்கு பணம்லாம் வேண்டாம், எனக்கு ஒரு சான்ஸ் மட்டும் வாங்கி கொடுங்க அப்படிங்கிறாரு. சர்மாவுக்கும் வந்துடுது. நான் பணம் கொடுத்தா நீ வாங்கணுப்பா, லட்சுமி இல்லா, சல்லி பேசானாலும் லட்சுமி இல்லா, லட்சுமி உன்னை தேடி வரையில் நீ இப்படி மறுத்தனா எப்படி உன்னை தேடி பணம் வரும் அப்படிங்கிறாப்புல. அவர் ஐயோ வேண்டாம் நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு வாங்குறாரு. உடனே கதை சொல்லியை பார்த்து சொல்கிறார், நீங்கள் போய் இவனை கேண்டீனில் கூப்பிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படிங்கிறாரு. இல்லையா, நானே போய் சாப்பிட்டுக்கிட்டதுன்னு சொல்லி அவன் வந்து நானே சாப்பிட்டுக்கிட்டுறேங்க அப்படிங்கிறார். அப்புறம் அதுக்கு முன்னாடி தான் சொல்லியிருப்பார், என் வீட்டில் எனக்கு 4 குழந்தைகள் இருக்காங்க, என் வீட்டம்மா என்னை வீட்டுக்கே வராதுன்னு சொல்லிட்டாங்க, நான் வேலைக்கு போய் 3-4 மாதம் ஆச்சு அப்படிங்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு கலைஞனுக்குரிய அவலம் அந்த தருணத்தில் வெளிப்படுது. அப்புறம் சர்மா அதோடு விட்டுறதில்லை. சரி, இவர் இந்த கலைஞன் அசல் கலைஞனுக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக அப்போ அவங்க படத்தயாரிப்பு நிறுவனத்தில் ராஜாராணி கதையை வச்சு ஒரு சினிமா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கதையில் கதாநாயகன் புலி வேஷம் கட்டி அரண்மனைக்குள்ளே நுழையிற மாதிரி ஒரு காட்சியை நம்ம உண்டாக்கணும். அதன் மூலம் டைகர் பைட் காதருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம்னா ஒரு 200 ரூபா பணம் கிடைக்கும். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு எளிய பொருளாதார தேவைகள் அல்லது குறைந்த கால பொருளாதார தேவைகளை நம்மளால் நிறைவேற்ற முடியும்னு நினச்சி அதை ப்ரொடக்ஷன் மேனேஜர்கிட்ட பேசி சம்மதம் வாங்கியிருந்தாங்க. தயாரிப்பாளர்கிட்டலாம் சம்மதம் வாங்கி, இயக்குனர்கிட்ட சம்மதம் வாங்கி எப்படியும் இந்த காதலுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக
முடிவு பண்ணியிருந்தார். சர்மா தன்னுடைய முயற்சி மூலமாக அது ஒரு வாய்ப்பு உருவாக்குறாரு. அப்புறம் சர்மா லெட்டர் போடுறாங்க. 3 வாரத்தில் திருப்பி வருது. பெரும்பாலான முக கார்டுகள் அப்படி தான் திருப்பி வந்துடும். அதனால் நாங்கள் எங்கள் ரிஜிஸ்டரில் எத்தனையோ குறிப்புகள், நடிகர்களுக்கான குறிப்புகள் இருந்தாலும் நாங்கள் மறுபடியும் வெள்ளையிட்ட தான் போவோம். அவரை தான் போய் அவர் 50 பேர் 100 பேரை கூப்பிட்டு வருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சித்தரிப்புகள் வரும். அப்போ மறுபடி சர்மா அதோடு விட்டுறதில்லை. சரி வாங்க நாம் எப்படியாவது டைகர் பாயிண்ட் காதரை கூட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளையை கூப்பிட்டுட்டு சர்மா அந்த வெள்ளை சொன்ன அந்த ஏரியாக்குள்ளே போய் தேடுறாங்க. எப்படியாவது அவரை கண்டுபிடிச்சி அவருக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு. ஆனால் அந்த காட்சி படமாக்க உத்தேசிக்கப்பட்டிருந்த தேதி வர்ற வரைக்கும் அவங்க தேடி பார்க்காங்க. அவர் கிடைக்கல. அந்த தேதி நெருங்கையில் தான் அப்போ திடீர்னு ஒரு மாற்றம் வருது. அந்த கதாநாயகன் நடித்த அதுக்கு முன்னாடி வெளியான ஒரு படம், ஒரு மாதத்துக்கு முன்னாடி வெளியான ஒரு படத்தில் வந்து அவர் ஒரு கிராமிய கலை நிகழ்ச்சியில் காவடி எடுக்கிற மாதிரி ஒரு சம்பவம் வந்திருக்கும். அது வந்து பிரபலமானதுனால அந்த கதாநாயகனை நாம் இந்த படத்துலேயும் காவடி எடுக்கிற மாதிரியான ஒரு காட்சியோட அந்த காட்சியை முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. அப்போது அவர் கிடைச்சிருந்தாலுமே இந்த வாய்ப்பை எங்களால் அவருக்கு தர முடியுமாங்கிறதுக்கு உறுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த கதை முடிச்சிருக்கோம். நண்பர்களே, இந்த கதை நான் ஒரு 10 முறைகளுக்கு மேல் வாசித்திருக்கிறேன். முதல் வாசிப்பின் போது எனக்கு இத்தனை ஆழமும் அகலமும் உள்ள கதையாக இது தோன்றவே இல்லை. நான் அப்போ ஆரம்ப நிலை வாசகனாக இருந்தேன். அசோகமித்திரனுடைய எளிமையான ஒரு நாளிதழுக்குரிய இந்த மொழி இருக்கு இல்லையா, அது மீது எனக்கு ஒரு மெல்லிய ஏளனம் என்று கூட சொல்லலாம். அதனால் இது ஒன்றும் பெரிய கனமான விஷயங்களை, அர்த்தபூர்வமான உன்னதமான விஷயங்களை பேசப்போகக்கூடிய ஒரு கதையாக இருப்பாது என்ற முன் தீர்மானமே எனக்கு ஏற்பட்டுருச்சு. அப்போ நான் படிக்கையில் ஒரு புலிக்கலைஞன் வராரு, அவர் முயற்சி பண்ணுறாரு, அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல, அந்த பரிதாபம், இந்த மாதிரியான ஒரு நேர்கோட்டு மனநிலை தான் எனக்கு இருந்துச்சு. ஆனால் மறுபடி காலப்போக்கில் வாசித்து வயது கூட அதுக்கப்புறம் தான் இந்த கதை வந்து எவ்வளோ ஒரு உன்னதமான கதைன்னு தெரியுது. ஏன் உன்னதம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து நம்ம எல்லாருமே அன்றாடம் எளிமையான மனிதர்கள் தான். நம்மளுடைய அன்றாடத்தை வெல்லக்கூடிய அல்லது நாம் வாழ்விலே உச்சபட்ச திறனை வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் நீங்கள் ஒரு கலையில் ஈடுபடும் பொழுது தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஓவியம் தீட்டுபவராக இருக்கலாம், இசைக்கலைஞராக இருக்கலாம், எழுத்தாளராக, கவிஞராக, நாடக ஆசிரியராக, தத்துவ ஆசிரியராக, களப்பணியாற்றக்கூடிய செயல்பாட்டாளராக, இப்படி ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்கலாம். ஒரு லட்சிய வடிவம் அல்லது கலை வடிவம் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையோட உச்சபட்ச வெளிப்பாடு நிகழக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இப்போ நீங்கள் அந்த அப்துல் காதர் வந்து அவருடைய உடல் மொழி, அவர் வந்த தோற்றம், அவர் கழுத்தெலும்பெல்லாம் தெரிகிற மாதிரியான ஒரு ஆள் தான் அப்படின்லாம் சொல்லியிருப்பார். அந்த சாதாரண மனிதன் நாள்தோறும் 3 வேளை உணவுக்கு கூட உத்தரவாதம் இல்லாத ஒரு மனிதன் தான். அவர் வந்திருப்ப கூட காலையில் உணவு சாப்பிடலை. முதல் நாள் சாப்பிட்டாரா, அதற்கு முதல் நாள் அவருக்கு போதிய அளவு உணவு கிடைச்சிதாங்கிறது கூட நமக்கு தெரியலை. ஆனால் ஒரு கலைஞனாக வெளிப்படும் போது அந்த வறுமை, அந்த கையறு நிலை, அந்த இல்லாமை எதுவுமே அவரை தடுத்து நிறுத்தலை, சோர்ந்து போக செய்யலை. கலைஞனாக வெளிப்படும் பொழுது அவர் தன்னுடைய திறன் அனைத்தையும் வெளிப்படுத்தி காமிச்சிட்டார். அது கலைகளுக்குள்ள ஒரு இயல்பு. கடவுளின் கால் அப்படின்னு சொல்லி உலக கால்பந்து போட்டியில் வெற்றி விடும்போது சொல்லுவாங்க இல்லையா, அந்த கோல் அடிக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணலை, என்னை மீறி கடவுளின் கால் தான் முயற்சி பண்ணிச்சும்பாங்களா, அந்த மாதிரி கடவுள் வெளிப்படக்கூடிய தருணமாக அந்த கலைகள் அமைகிறது. ஒரு சாதாரண எளிய மனிதன் கடவுளுக்கு இணையான ஒரு தருணத்தை, வெளிப்பாட்டு தருணத்தை அடைகிறான். கலைஞனாக அவன் உருமாறும்போது, நிகழ்ந்து கொண்டு இருக்கும்போது அவன் வேறு ஒருவன். அந்த உன்னத தருணத்தை இந்த கதையில் அசோகமித்திரன் நமக்கு எளிதாக அறிமுகப்படுத்தி வைக்கிறார். இப்படி வாழ்வோட மிக அபூர்வமான தருணங்களில் ஒன்றை இக்கதை நமக்கு வந்து நிகழ்த்தி காட்டுவதனால்தான் மிகச்சிறந்த கதைகளில் ஒன்றாக இது கொண்டாடப்பட்டு வருகிறது. அப்புறம் அதோட சித்தரிப்பு இருக்குது இல்லையா, நம்ம இன்று சமகாலத்தில் நம்மை சுற்றி உள்ள ஊடகங்கள், நீங்கள் இப்போ நம்மளுடைய அன்றாட உணவு, சினிமா,
அப்புறம் தொலைக்காட்சி இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களை நுண்ணுணர்வு மிக்க ஒரு பார்வையாளராக கருதுவதே இல்லை. தமிழ் சினிமாவாகட்டும், அப்புறம் நம்மளோட தமிழ் சீரியல்களாகட்டும், உங்களிடம் காட்சி மூலமாக ஒரு விஷயத்தை 2-3 தடவை சொல்கிறாங்க. அப்புறம் மிகையான பாவனையில் வசனம் மூலமாக சொல்கிறாங்க. அந்த வசனமும் மறுபடியும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நான் அவனை அடிச்சிட்டேன் அப்படிங்கிறத அடிக்கிறது மூலமாக காமிக்கிறாங்க. பின்னணி இசை அப்படியே அடிக்கிறதுக்கு உச்சபட்ச அலறலோடு இருக்கும். அப்புறம் இவர் நான் அடிச்சிட்டேங்கிறத வசனத்தில் 2-3 சொல்கிறாரு. இந்த மாதிரி உங்களை எளிமைப்படுத்திகிட்டே போகிறாங்க. உங்களுடைய நுண்ணுணர்வு மீது அப்படியே முன்னைத்தனத்தை கோரி ஊற்றி உங்களுக்கும் நுண்ணுணர்வுக்குமான இடைவெளியை அதிகரித்து கொண்டே இருக்கிறார்கள். இது வெகுஜன கலைகளுக்கான இயல்பு. உங்களை கூர்மதி உள்ளவர்களாக, நுண்ணுணர்வு அதிகரிக்கக்கூடிய ஒரு மனமுடையவராக மாற்றக்கூடியது தான் இந்த அசல் கலைகளோட இயல்புகளில் ஒன்று. அந்த வகையில் இந்த கதையில் ஏகப்பட்ட அப்சர்வேஷன்ஸ், அவதானிப்புகள் இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் சும்மாவே உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுல ஒரு நிம்மதி இருக்குங்கிறோம். அப்படிலாம் இல்லை. நீங்கள் எந்த வேலைக்கும் போகாமல் மோட்டை பார்த்துட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் உடல், உங்கள் மனம் எல்லாம் உங்கள்கிட்ட இருந்து காலாவதி ஆகிக்கிட்டே இருக்குது. நீங்கள் மறுபடியும் திடீர்னு எழுந்துச்சி ஒரு உத்வேகமான ஒரு ஆளாக மாறிட முடியாது அப்படிங்கிறாரு. அப்புறம் நீங்கள் உட்காந்து உங்களுக்கு அடிவெட்டு ஊழச்சதை உங்களுக்கு நீரிழிவு நோய் வரும் அப்படிங்கிறத அப்சர்வேஷன்லாம் அவர் 73லேயே சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கப்புறம் டைகர் பாயிண்ட், அந்த புலிக்கலைஞன் வரக்கூடிய பின்புலம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு இஸ்லாம் சமயத்தை சேர்ந்தவராக இருக்கிறார். இன்று கூட நீங்கள் அந்த மொஹரம், ரம்ஜான் போன்ற சமய வழிபாடுகளில் இந்த புலி வேஷமிட்டு ஆடக்கூடிய நபர்களை சென்ற தலைமுறை வரை பார்த்துருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த தலைமுறையில் இருக்கான்னு தெரியல. அது ஒரு பண்பாட்டு பதிவாக இந்த கதையில் உள்ளது. எனக்கு தெரிஞ்சு மாதவன் புலிக்கலைஞனாக அவருடைய சிறுகதைகள் ஒன்றில் சாலப்பட்டாணின்னு ஒரு சிறுகதை, மிக பிரபலமான சிறுகதைனா, அந்த கலைஞன் அந்த சாலப்பட்டாணி தன்னுடைய பாலியத்தில் இந்த புலி வேஷமிட்டதை ஒரு தருணத்தை மாதவன் 8வது நாள் நினைக்கிறேன் அந்த கதையில் பதிவு பண்ணி வச்சுருக்கிறாரு. நண்பர்களே, நவீன இலக்கியம் உண்மையிலே பெருமைப்படக்கூடிய அத்தனை கலை சாதனைகளை நம்முடைய நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. நம் கலை இலக்கிய செயல்பாடுகளில் தமிழ் மொழிக்கு அசலான பெருமைகளையும் கொண்டிருக்கக்கூடிய படைப்பாளிகள் நம்மிடையே ஏராளம் இருக்கிறார்கள். நாம் தொடர்ந்து வாசிப்பதொன்றே அவர்களுக்கு அளிக்கும் குறைந்தபட்ச மரியாதையாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து தமிழ் புத்தகங்களை வாங்கி வாசியுங்கள். இன்று வரை யூடியூப்பில் சேட்டைகள், கிசுகிசுக்கள், சினிமா செய்திகள், அரசியல் வம்பு தும்புகள், புரணிகள் பேசக்கூடியவருக்கு இருக்கக்கூடிய வரவேற்பும் பணவரவும் 50 ஆண்டுகள் எழுதக்கூடிய ஒரு படைப்பாளிக்கு இல்லை நண்பர்களே. யூடியூப் சேனல் ஆரம்பித்து வாழ்ந்து விடலாம் போல் இருக்கிறது. செல்வத்தை கூட தேடிவிடலாம் போல் இருக்கிறது. ஆனால் எழுதி இன்றும் கூட ஒரு தனி மனிதன் உயிர் வாழ முடியாத நிலை தான் இங்கே இருக்கிறது. ஏன்னா நம்ம புத்தகம் யாருமே வாங்குறதில்ல. புத்தகம் வாங்கினால் மட்டுமே குறைந்தபட்சமாக ராயல்ட்டி, பதிப்பு உரிமை தொகைன்னு ஒன்று எழுத்தாளருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. முன்பெல்லாம் ஒரு புத்தகம் பதிப்பிற்கு வந்தால் 1000 பிரதிகள் குறைந்தபட்சம் போடுவாங்க. அது எப்படியோ ஒரு 5 வருடத்திற்கு கொஞ்சம் கொஞ்சமாக காலியாகிட்டே இருக்கும். இன்றைக்கி ஒரு முக்கியமான எழுத்தாளருடைய புத்தகமே அதிகபட்சம் 100 காப்பி அல்லது 500 காப்பி தான் போடுறாங்க. அந்த எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிருச்சு. அப்போ இது எதை காமிக்குன்னா, வாசகர்கள் தமிழுக்கு குறைந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு வெளிப்பாட்டை தான் இங்கே காமிக்கிறது. நீங்கள் தொடர்ந்து நவீன இலக்கியத்தை வாசித்து உங்களையும் தமிழ் மொழியின் பெருமையையும் செழுமைப்படுத்த உதவ வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு கதையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.